வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில பாஜக மம்தா பானர்ஜி கிட்ட வாங்கின பொலந்து கட்டின ஸ்டோரியை தாங்க நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும், மம்தா கடுமையாக பாஜகவை இப்ப எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் மேல கை வச்சு பாருடி, என் மாநிலத்தில் நீ கை வச்சு பாருடி, ஒட்டுமொத்த இந்தியாவே உலுக்கி போட்டுருவேன் பாத்துக்க அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காங்க மோடி. என்ன நடக்குது? எஸ்ஐஆர் தாங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை. 12 மாநிலங்கள்ல இப்ப எஸ்ஐஆர் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா போன்ற எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை ஏராளமான உள்ளடி வேலையை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம எல்லாம் அடிச்சு ஆடி அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்திட்டு இருக்கோம். இதுக்கு எதிராகவும் போய் நம்ம வழக்கு தொடுத்து கடுமையான போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் மக்கள் மன்றத்துல. அப்புறம் நம்ம வேற வழி இல்ல, இந்த பக்கம் போராட்டம் நடக்கட்டும், ஆனா உள்ள விட்டுறக்கூடாது அவங்கள, அதுக்கான வேலைகளையும் செய்வோம் அப்படின்னு நம்ம சீரியஸா இறங்கி செய்யறோம். மேற்கு வங்கத்தை இந்த சட்டமன்ற தேர்தலை வர சட்டமன்ற தேர்தலை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக பாஜக பக்கா பிளான்ல இறங்கியிருக்கு. RSS மொத்தமா மேற்கு வங்கத்துல இறக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். 30 ஆண்டுகளுக்கு மேல அங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்துச்சுங்க. ரொம்ப தந்திரமான வேலையை பார்த்து சிங்கூர் விவசாய தொழிலாளர்களுடைய போராட்டத்துல துப்பாக்கி சூட போலியான போலீஸை வச்சு நடத்தினவங்க தான் இந்த மம்தா. கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை காலி பண்ணணுன்றக்காக போலி துப்பாக்கி சூட போலீஸ் மாதிரி உடையணிந்தவர்களை வைத்து விவசாயிகளை சுட்டு கொண்டு அந்த பழியை தூக்கி கம்யூனிஸ்டுகள் மேல போட்டு ஆட்சியை காலி பண்ணாங்க. கம்யூனிஸ்டுகள் அங்க இருக்கிற வரைக்கும் பாஜக ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. கம்யூனிஸ்டுகள் அங்க இருக்கிற வரைக்கும் ஒரு இடத்துல பாஜக ஜெயிக்கல. இப்ப பாதிக்கு பாதி ஜெயிச்சுட்டு நிக்கிறாங்க பாஜக. அடுத்து எப்படி ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்றதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் பாக்குறாங்க. ஏங்க அவங்க தான் சுட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேக்குறீங்களா? சுவேந்து அதிகாரின்னு ஒருத்தரை போட்டு பாருங்க, ஆன்லைன்ல வரும். அவர் பண்ண பன்னாடத்தனம்லாம். அவரு இந்த திரிணாமுல் காங்கிரஸ்ல இந்த மம்தாமா கூட தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் தான் மம்தா சொன்ன இந்த அயோக்கியத்தனத்தை செஞ்சவர். ஆமா, இப்ப எங்க இருக்காரு? பாஜகவில் இருக்காரு. பாஜகவில் சேர்ந்த பிறகு இந்த சம்பவம் நடந்து 10 ஆண்டுகள் கழிச்சுதான் அந்த ஆள் உண்மையை சொல்றான். பாஜகவுக்கு போன பிறகு இந்த அம்மா தான் போலீஸை வச்சு விவசாயிகளை சுட்டு கொண்டுட்டு அந்த பழியை தூக்கி கம்யூனிஸ்டுகள் மேல போட்டாங்க, நான் தான் சாட்சி, என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு அந்த ஆள் சொல்றாங்க. பாஜகவுக்கு போன பிறகு கம்யூனிஸ்டுகள் இருக்கும்போது ஒருத்தன் உள்ள நுழைய முடியல. இன்னைக்கு மொத்த ஏரியாவையும் முடிச்சிட்டாங்க, அது வேற. ஆனா அந்த அம்மா இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, எஸ்ஐஆருக்கு எதிரான கடுமையான போராட்டத்தை மேற்கு வங்கத்துல செய்யறாங்க. அந்த எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியா முழுவதும் நடந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பா எதிர்கட்சிகள் ஆள்ற மாநிலங்களை எப்படியாவது கைப்பற்றணும், அப்பதான் நிரந்தரமா நாம பார்லிமெண்ட்டை கைப்பற்றி வச்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக உள்ளடி வேலை பாக்குறாங்க. நமக்கு பீகாரே சாட்சி. இவங்க பண்ண திருட்டுத்தனத்துக்கு பீகாரும் மகாராஷ்டிராவும் நமக்கு சாட்சி. அப்படிதான் அவ்வளவு அவமானகரமான வேலையெல்லாம் இந்த கும்பல் செஞ்சுச்சு. அது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ இந்த அம்மா போன்கான் அப்படின்ற இடத்துல மம்தா பானர்ஜி ஒரு பேரணியை மீண்டும் நடத்திருக்காங்க. போன வாரம் ஒன்று நடந்துச்சு, நம்ம அதை பார்த்துட்டோம். ஒரு பெரிய பேரணியை மீண்டும் நடத்திருக்காங்க நேத்து. அந்த பேரணியில அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, எல்லா ஊர்லயும் செய்யற மாதிரி பீகார்ல செய்யற மாதிரி நம்ம ஓட்டை திருடிடலாம், இங்க களவாணித்தனம் பண்ணிடலாம், உள்ள வந்துடலாம்னு நினைச்சேன்னா நீ மேற்கு வங்கத்தின் மீதோ மம்தா பானர்ஜி மீதோ மேற்கு வங்க மக்கள் மேலோ கை வச்சு பாரு, ஒட்டுமொத்த இந்தியாவே உலுக்கி புட்டுருவே உலுக்கி அப்படின்னு அந்த அம்மா மிரட்டல் விட்டுருக்காங்க நேரடியா. தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு மேற்கு வங்கத்துல வாக்கு திருட்ட செஞ்சிடலாம் அப்படின்னா அதை மனசுக்குள்ள வச்சுக்க, மறந்துடாத. இங்க அது நடக்காது. 2வது விஷயம் என்ன தெரியுமா? நீங்க ஓட்ட தகுதியானவங்ககிட்ட திருடுனீங்கன்னா அப்புறம் பாப்பீங்க நான் அந்த பொம்பளை யாரு அப்படின்னு களத்துல இறங்கியிருக்காங்க. சொர்ணாக்கா வச்சு பொழந்திருக்காங்க. চিরকাল সরকারে কেউ থাকে না। 2029 বড়ই ভয়ঙ্কর, তোমাদের সরকার থাকবে না। শকুনি মামারা সেদিন কোথায় পালাবে, এখন থেকে ঠিক করে জায়গা রেখে দাও। আমায় বাংলায় আঘাত করলে, কারণ মানুষকে আঘাত করলে আমি মনে করি আমাকে আঘাত করছে। আমাকে আঘাত করলে আমি সারা ভারতবর্ষ হিলিয়ে দেবো, এটা মাথায় রেখো। ইলেকশনের পরে আমি একটু দেশটা চষে বেড়াবো। அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. 2002ல இங்க ஒரு வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடந்துச்சு. அப்ப நாங்க யாருமே எதிர்க்கல. காரணம் என்னன்னா, ஒரு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை செய்யறதுக்கு குறைஞ்சது 3 வருஷங்கள் ஆகும். 3 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு அதை சரி செய்து தப்பான போலியான வாக்காளர்களை நீக்கி இதெல்லாம் செய்யலாம்.
ஆனா அவசரகதியா ஒரே மாசத்துல நாங்க முடிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணி நாங்க தேர்தலுக்கு வந்துருவோம் அப்படின்னா இது உள்ளடி வேலை. அன்னைக்கு நாங்க எதிர்க்கலையே. அன்னைக்கு எஸ்ஐஆர் நடக்கும்போது நாங்க எதிர்க்கலையே 2002ல. நாங்க நடக்கட்டும்னு தானே சொன்னோம். காரணம் என்னன்னா அன்னைக்கு பொறுமையா நிதானமா தேர்தலுக்கு முன்னாடி அவங்களையும் பண்ணாங்க. இன்னைக்கு தேர்தலை ஒரு 5 மாசத்துல வச்சுக்கிட்டு உள்ள வந்து அவசரமா பாய்ச்சல்ல ஒரே மாசத்துல நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னா என்னங்கடா நினைச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. நீங்க வாக்கு திருடுறது மட்டும் இல்ல, மறைமுகமா சிஏஏ அறிமுகப்படுத்துறீங்க, அமல்படுத்துறதுக்கான வேலையை பாக்குறீங்க. அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்களா சிஏஏ, அந்த சிஏஏ கொண்டு வந்து குடியுரிமையை நீங்க பரிசீலிச்சுட்டு இருக்கீங்க. எங்க மக்களை இனி யாரு எந்த குடி அப்படின்னு பார்த்து அதுக்குள்ள அவங்கள கொண்டு வந்து நிப்பாட்டி வாக்கற்றவர்களா மாற்றுறதுக்கு ஒரு அயோக்கியத்தனம் பண்றீங்க. அப்ப இது வாக்கு பறிக்கிறது மட்டும் கிடையாது, அவங்க குடியுரிமையை கேள்வி கேட்கிற வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ரெண்டாவது அந்த அம்மா இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இங்க நீங்க ஃபார்மே எப்படி கொடுக்குறீங்க, இந்துக்கள் முஸ்லிம்கள்னு பிரிவினைவாதத்தை அடிப்படையா வச்சுட்டு அவங்ககிட்ட நீங்க ஆவணங்களை கேட்குறீங்க. இங்க நம்மகிட்ட கேட்குறாங்கல்ல, பாஸ்போர்ட்டை கொடு, உன் பென்ஷன் சர்டிஃபிகேட்டை கொடு, உன் படிச்ச இதை கொடு, அதை கூட கேட்குறாங்க இல்லையா. அது போல அங்க மேற்கு வங்கத்துல நீ எந்த மதம், நீ என்ன மதத்துல இருக்கிற, நீ என்ன சாதி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களாம் இந்த எஸ்ஐஆர்ல பணியாற்றக்கூடிய ஆட்கள் எல்லாம். அதான் அந்த அம்மா கடுப்பாயி இங்கெல்லாம் வந்து ஆட்டாதீங்கடா, வேற இடத்துல வச்சுக்கோங்க, ஒன்று ஞாபகம் வைங்க மக்களே, ஒன்று ஞாபகம் வைங்கன்றாங்க. என்ன, இந்திய அரசியல் சாசன சட்டத்தை கடும் உழைப்புல பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்திருக்காரு. ஒருபோதும் அதை கைவிடக்கூடாது. எந்திரிச்சு நின்று அடிச்சு ஆடுவோம். மிஸ்டர் மோடி நினப்பு வச்சுக்க, எங்க ஊர்ல வந்து என் மக்கள் மேலேயோ என் மேலேயோ எங்க ஊர் மேலேயோ கை வைக்கலான்னு நீ பார்த்தேன்னு வச்சுக்க, ஒட்டுமொத்த இந்தியாவையும் மிரள விட்டுருவேன், ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி விட்டுருவேன். வேற லெவல் சம்பவத்தை அப்ப நீ பாப்பையா அப்படின்னு முடிச்சு விட்டுருக்குறாங்க. நமக்கு லட்சம் முரண்பாடு இருக்கு எனக்கு அந்த அம்மா மேல, 1000 இல்ல லட்சம் முரண்பாடு இருக்கு. அந்த அம்மா பண்ண அத்தனை அயோக்கியத்தனமான உள்ளடி வேலை பூரா எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு மேற்கு வங்கத்துல ஆட்சியாளர் அவங்க தான், பாஜகவை அவங்க தான் எதிர்த்தாக வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைய எப்படி மக்கள் பிரச்சனையா மாத்தி கொண்டு போய் பாஜகவுக்கு எதிராக நிறுத்த வேணும்னு அந்த அம்மா செய்யற முயற்சி இருக்கு இல்லையா, அதுக்கு பயந்து போய் நடுங்கி போய் RSS மொத்தமா இறக்கி மேற்கு வங்கத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாஜக. அந்த அம்மா தனியா நின்று வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சத்தாயிச்சுட்டு நிக்குது. என்ன நடக்குன்னு பார்ப்போம் தோழர்களே.